கிறிஸ்துக்குள்ளார்களே கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய கீழ்த்தொடர்பு செய்யணும். தொடர்ந்து சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்துடைய புதிய கோபுரத்தை நம்முடைய மகாகணம் பேராயர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு நாமம். இப்போது நாம் ஜெபித்து கல்வெட்டை திறக்கவிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த இடத்தை வாங்கும்போது இடத்தை கட்டின விதமல்ல, அன்பையா தேவசாயத்தம் பொருந்தும் தூத்துக்குடி பிஷப்பாக இருந்து வந்தவங்க தான். அவங்க தான் முழு பிரயாசம். அதற்கு இங்கே ஒரு அண்ணன் சாமியல் அண்ணன், அவர் தான் என்கிட்ட போராடி 52 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தேன் நான் இந்த இடத்துல சுற்றி எல்லாத்துக்கும். அது மாத்திரமல்ல, பொன்பாண்டியனாச்சி நல்ல தேவ மனுஷன், நீதிமான், யாருக்கும் பயப்பட மாட்டார், சத்தியத்தை சத்தியமாக பேசக்கூடிய மனுஷன். இப்படிலாம் நிறைய பேர் உதவி செஞ்சு இந்த ஆலயத்தை கட்ட முடியாத கடவுளை பெரிய கிருபையை கொடுத்தார். அந்த கிருபைகளுக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. உன்னதத்தை விட்டிறங்கி பள்ளி வந்த என் நாதனே, உன்னதத்தை விட்டிறங்கி பள்ளி வந்த என் நாதனே, நின்னடிமை நிற்கிருவை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. நின்னடிமை நிற்கிருவை ஒன்று மாத்திரம் என் ஆசையே. அன்பு நிறைந்த இயேசுவே, நின் பாத சேவைய ஆசையே. நல்ல தகப்பனே, பகல் வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அதை பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா.
அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி ராஜா. அடையனை மறைத்து வெளிப்படுங்க. அதுக்கிற மக்களை விசேஷமாக வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போகிறதில்லை. சிலுவை யார் யார் நோக்கி பார்க்காளோ முகங்கள் வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாரையும் வாழ்த்துகிறேன். மதுரை ரமணாடி டைசன் தம்பி ஊழியக்காரையா வந்திருக்காங்க, செக்ரட்டரி வந்திருக்கிறாரு, அவருடைய மனைவி வந்திருக்காங்க. அங்கே ஒரு பேசஞ்சு கட்டியிருக்கேன். பேசஞ்சு 15ஆம் தேதி திறப்பு விழா. அதான் வர முடியாதுன்னு சொன்னேன். சில சூழ்நிலை நீ வந்து தான் தீரணும். அவர் எனக்கு ரொம்ப நாள் நண்பர். ஒரு நாள் சொன்னார், எத்தனையோ ஆலயங்கள் கிட்டேயா எனக்கு ஒரு பேசஞ்சு கொண்டு கிட்ட தருவீங்களான்னு கேட்டாங்க. அவர் மனைவியும் அவர் கேட்ட வார்த்தை எனக்கு உள்ளத்தை தொட்டுது. உடனே செய்து கொடுக்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் எஜமான் செல்வசியமானா இருக்காருமா, அப்படி இப்படி வார்த்தைக்கு ஆண்டவர் நம்மளை ஆக்கியிருக்காரு. கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், வெட்டாத நீரூற்று தந்து அநேக மக்களுக்கு ஒரு ஆசையான வாழ்க்கையை தர முடியாத கிருபையானது தந்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனான பவுல் எழுதுகிறாரு. பட்ட பாடுகளை நினச்சி எழுதும்போது அப்போஸ்தலர் 20-30 வாசி பார்த்தீங்கன்னா எனக்கு என் கூடவங்களுக்கும் என் சொந்த கையிலையும் வேலை செய்துங்கார். அது மாத்திரமல்ல, வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பது பாக்கினார். அதான் மனுஷன் வாழ்க்கை. கடவுளுக்கு நீ வாழணும், ஒரு சொந்த காசை சாப்பிடணும். அதுதான் இன்னைக்கு வேத படத்தில் வாசித்தாங்க பற்றியில். மத்தேயு 21:13 வாசிக்கும் போது, வீட்டை என் வீடு ஜெப வீடு, யாவர் வீடாக மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு எழுதார்ல. நிறைய பேர் வாழ்க்கை ஜெப வீட்டெல்லாம் வியாபாரோட மாற்றிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், திருமண்டலங்கள்லாம் சீரழியுது. ஒழுங்கான வாழ்க்கை, ஒழுங்கான பொறுப்பு, ஒழுங்கான மக்கள் வாழாதனால யார் கையிலோ போய் அடிமையாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது ஆண்டவர் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தாரு, அமலேக்கியர் கையில் ஒப்பு கொடுத்தாரு, மீதியான கையில் ஒப்பு கொடுத்தாரு, இஸ்ரவேல் கையில் ஒப்பு கொடுத்தாரு. இன்றைக்கி சீரில் இது காட்சியை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை சீர் இல்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை, ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வேதத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 3:17 வாசி பார்த்தீங்கன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க, ஒன்று தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவனை கெடுப்பார். இதுதான் சத்தியம். எப்படி வேணாலும் வாழலாம், நான் ஆலயத்தை மாத்திரம் கெடுக்கணும் வாழாத. இன்னைக்கு மிஷினரி இல்லைன்னா ஒரு அடி நல்லா நம்மகிட்ட இல்லை. மிஷினரி வராமல் இருந்தாங்கன்னா ஒரு அடி நல்லா நம்மகிட்ட இல்லை. வீட்டை இழந்து, மனைவி இழந்து, ஆசாபாசம் இழந்து, சுக்கத்துக்களை இழந்து. விதத்தில் வாசிக்கம் இல்லை. யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியை விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், சதையானால் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி போல வாழணும், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உண்மையான வாழ்க்கை வாழணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யவானுக்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். கடவுளுடைய திருச்சபையில் விளையாடக்கூடாது. வாழ்கிற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது கர்த்தரை ஆஸ்வதிக்கணும். வாகக்குளத்து பக்கத்தில் சங்கரங்கோயில் பக்கத்தில் வாகக்குளத்தில் இருக்குது நம்முடைய கௌசல்சர்மா அங்கே இருக்காங்க. தம்பி எமில் இங்கே இருந்தார். தம்பி எமில்னு ஒரு தம்பி இருந்தாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க, லட்ச மக்கள் கோயில்பட்டி பக்கம் சாத்தூரில் ஒரு கோயிலுக்கு நடந்தே போகிறாங்க ஐயா, பரிதாபமாக போகிறாங்க. இது ராக்லண்ட் மிஷனரி கட்டினது ஆலயம். அவர் ராக்லண்ட் மிஷனரி 219 வருஷத்துக்கு முன்னால் 2160 ரூபாய்க்கு ஆலயம் கட்டியிருக்கார். 3 ஏக்கர் நிலம் 1860 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 200 வருஷத்துக்கு மேலே இல்லை அவர் கட்டின ஆலையா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மக்கள்லாம் போகும்போது ரொம்ப வேதனைப்பட்டு போகிறாங்க. இந்த ஆலயம் வேணும்னு சொன்னார். உடனே இந்த இடத்துல 125 அடி உயரத்தில் கோபுரம், பேசனேஜ், ஆலயம் உடனே கட்டி கொடுத்தோம் எங்கள் ஃபேமிலி சார்பில். இது காரணம் கேட்குனா, கடவுளுக்கு நம்ம செய்யும்போது
மனுஷன் நினைக்கல. நாசித சுவாசமுள்ள மனுஷன் எண்ணாத எண்ணப்படுக்க மாத்திரம். மனுஷன் வாழ்க்கை அப்படித்தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளுமே மறக்க மாட்டார். நான் மட்டும் விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தெய்வம் விட விலகாமலும் கைவிடாமலும் பாதுகாத்து வருகிறார். அதே போல் உங்கள் வாழ்க்கையை நல்லா ஆஸ்வதிப்பார். அதே போல் துவரங்காட்டு பகுதியில் மெயின் ரோடு ஒரு கோபுரம் நல்லாயிருக்கும். தம்பி ஜெனி கேட்டார், ஐயா அந்த ஆலயத்தை எப்படியாவது கட்டணும்னு சொல்லி. கடைசி நேரத்தில் கூட முடிவு பண்ணி மேஸ்திரியை கூப்பிட்டு உடனே உங்களுக்கு வந்து காரியங்களை செய்து எப்படியாவது ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு செய்தோம். அப்படிப்பட்ட எண்ணமுள்ள மக்களாக வாழுங்க, கடவுளுக்கு சாட்சி உள்ள மக்களாக வாழுங்க, கடவுளை கனம் பண்ணக்கூடிய மக்களாக வாழுங்க. ஒருவனை கனம் பண்ணினால் விதானவனை கனம் பண்ணுவான்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம். மாயமானமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. ஏதோ கம்மினி வாங்கிட்டோம், சந்தா போட்டுட்டோம். இன்னைக்கு சந்தா பேர் பாதி பேர் சந்தா கட்டதில்லை. இவனை ஒருத்தன் கட்டுறான், 300 சந்தா கட்டுறது இவனை ஒருத்தன் கட்டுறான் ஓட்டுக்காக. நீ அரசியல் நடத்துகிற ஓட்டு போட்டதுக்கு நீ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வேலைக்கு இல்லை. நீ கடவுளுக்கு வருஷத்துக்கு 300 கொடுக்க மாட்டியா? தாசமாக கிடைக்க எவ்வளோ காசு கொண்டு கொடுக்க, எவ்வளோ காரியம் செய்த, நீ உழைச்சி 300 கொடுக்கக்கூடாதா? ஆலயத்தை கட்டி வாழ்ந்து பயனுள்ள வாழ்க்கை வாழணும். எவனும் மறந்துட்டு போகிறான், நம்ம நினைக்கக்கூடாது. கீழே தம்பியோடு வந்திருக்காரு. அவர் சொன்னார், எங்கள் ஊரில் ஆலயமே வேணும்னு கேட்டார். என்ன ஆசீர்வாதபுரம், மேட்டூர், கானவூர் எல்லாம் கட்டிட்டீங்கய்யா, எனக்கு ஆலயம் வேணுனார். ஒரு பைசா செலவு உங்களுக்கு கொண்டு வர விடாமல் பண்ணி கொடுத்தோம். நிறைய பேர் மறந்துட்டான். காரணம் அது நம்ம நினைக்கக்கூடாது. நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் கனம் பண்ணுவார். ஒன்றுமில்லாமல் வாழ்ந்தோம், தரித்திரமாக வாழ்ந்தோம், சாட்சி எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் நீங்கள் நம்ம உயர்த்தினால வாயத்தை அவன் உயர்த்து வரல. அப்படிப்பட்ட கிருபைக்கு நம்ம ஒட்டு கொடுக்கணும். எத்தனையோ போராட்டம் வரும், கஷ்டம் வரும், விதமான வார்த்தைகள் வரும். ஒன்றை குறித்தும் கவலைப்படுறதில்லை. காரணம் கேட்டால் தெய்வம் நல்லவர். துன்பங்கள் தொல்லை எழுல்லை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லை எழுல்லை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பருளை தேற்று நேரோ ஆனந்தமல்லோ, அன்பருளை தேற்று நேரோ ஆனந்தமல்லோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொள்ளாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொள்ளாடு, தாங்க மறுத்தாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போர் பாக்கியவானல்லோ, ஜீவகிரீடம் சூடும் நேரம் நல்ல பேரின்போ, கிரீடம் சூடும் நேரம்
அருமையான ஐயா இஸ்ரவேலிடம் பாருங்களேன், போட்டோவில் பாருங்களேன். அவருடைய தரிசனம் 1,00,000 சபை, 10,757 சபை உருவாக்கியிருக்கார், 100 பள்ளிக்கூடம் உருவாக்கியிருக்கார், 5 பைபிள் காலேஜ் உருவாக்கியிருக்கார், 3 செமினரி உருவாக்கியிருக்கார். அவர் வாழ்க்கையில் வாங்கினது ஒரே ஒரு சைக்கிள் தான். சைக்கிளோட ஒரு பேரில் இல்லை. காரில் போகிறார், வந்தார், ஆஃபீஸ் நிர்வாகம் தான். ஒரு சைக்கிளோட ஒரு பேரில் இல்லை. அவர் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா? 1733 ரூபா 60 பைசா ஒரு பேங்க் பேலன்ஸ். அவர் தேவ மனுஷன். விஸ்வானி உருவாக்குற அருமையான அண்ணன் எமில் அண்ணன் 1,00,000 கிராமம் சந்திக்கணும், சந்திச்சிட்டாரு. அவர் படுத்தது கீழே பாய் விரித்து தான் படுத்தார். தாகம் தரிசனம் 134 பாடல்கள் எழுதியிருக்காரு. வாழ்க்கையில் வைராக்கியம் வேணும். வாழ்க்கையில் எதை சாதனை பண்ணணும், என்ன பண்ணுவோம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க காத்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் சாப்பாடு நேரம் இல்லை. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணமா நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உட்கார எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. திருமண்டலங்கள் ஆஸ்வதிக்கப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. மீதியான கையில் ஒப்பு கொடுத்தது போல, பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தது போல, ஆண்டவரே அம்மோன் கையில் ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு வாழ்ந்து செயல்படாமல் வாழுகிறோமே சாமி. மனம் இறங்குமாப்பா, மனம் இறங்க ஐயா, மனம் இறங்க, மனம் இறங்க. எங்கள் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாங்க. அர்ப்பணிப்போடு ஊழியங்களை செய்ய கிருபை தாங்க. நாளைகள் கட்டப்படணும், கோபுரங்கள் எழும்பப்படணும். விதத்தில் வாசிக்கமில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. ஆண்டவரே, உன்னுடைய முகத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய மக்களாய், மோசேயை போல தேவனுடைய வீட்டில் எங்கே உண்மையுள்ள மக்களாய் வாழ கிருபை தாங்கன்னு ஆண்டவர் கேட்கலாமா? கர்த்தரை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உன் பெயரை நான் பெருமைப்படுத்தும் சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரம் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, நிச்சயமாகவே நம்மளை ஆஸ்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை, ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு தரிசனமான வாழ்க்கை. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவனை கெடுப்பார். திருச்சபை நிர்வாகத்தை யாரு சீரழிச்சாலும் சரி, சீரழிஞ்சு போவாங்க. அவரோட வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் விசேஷத்தை கரங்கொண்டு நம்மளை ஆஸ்வதிக்கணும். யார் யார் இந்த வெளியில் போகிறாங்களோ, ஆலயத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படணும், அவங்களுக்கு கவலைகள் மாற்றப்படணும். நேற்றே சொல்லிட்டாங்க, நிறைய பேர் போகிறவங்க சிலுவை போட்டு போகிறாங்க, உண்டியில் காசு போட்டு போகிறாங்க. ஒரு தாகம், பாரம், ஒரு தரிசனம். அப்படிப்பட்ட தரிசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நீ ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிற, ஒரு வாழ்க்கை கடவுளுக்கு என்ன செய்தா அதை தாண்டு கேட்பாரு. ஒவ்வொரு மக்கள் கணக்கு கேட்க எஜமானா வரப்போறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 25:19 வாசிக்கும் போது கணக்கு கேட்கக்கூடிய எஜமானா வர போகிறார். ஒரு திருந்த போக முடியாது, ஒரு திருந்த போக முடியாது. ஒரு வாழ்க்கை தான், அது ஒரு வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கையா வாழலாமா? கேட்கலாமா? கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்போ. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை அவர் கைவிடாதிருப்போ. எண்ணினோ
நல்ல தகப்பனே, பகல் வேளைக்கா சமூகத்தில் நன்றி ராஜா. நாளைய கோபுரத்தை பிரதேசம் பண்ண கிருபை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சுவாமி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொள்ள போகிறோமாப்பா. வாழ்க்கை நமக்கு பிரியமான வாழ்க்கையை இருக்க கிருபை தாங்க. எல்லா மக்களையும் பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.